அன்பான தெய்வ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் மறுபடியுமாக இந்த நாள் தேவ வசனத்தின் சத்தியத்திற்குள்ளாக போவதற்கு முன்பு மறுபடியுமாய் 2023 ஆண்டிற்கான வாக்கு தத்தத்தை நாம் நினைவுபடுத்திக் கொள்ளப் போகிறோம். ஏன் இதை செய்கிறோம்? ஏனென்றால் வருடத்தின் மாதங்கள் ஒவ்வொரு மாதங்களாக நாம் கடந்து போகலாம். ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய வாக்கு தத்தம் என்ன செய்யலாம்? மாறுவதே இல்லை. கர்த்தர் நிச்சயமாக இந்த வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்விலே இந்த வருடம் பரிபூர்ணமாய் நிறைவேற்றுவார் என்பதை சந்தேகமே இல்லை. நாம் ஏசாயா 51 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாய் இந்த வருடம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின் 3 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். கர்த்தர் முதலாவது சொல்லுகிறார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அதுதான் இந்த வருடத்தின் முதல் ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்கள் அவருடைய வசனத்தின் மூலம் உங்களை ஆறுதல் படுத்தி கொண்டு வருகிறார். நீங்களும் நிச்சயமாய் கர்த்தருடைய ஆறுதலை பெற்றிருப்பீர்கள் என்று சொல்லி நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். 2வது கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய வனாந்தரத்தை ஏதேனை போல் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். கர்த்தரின் தோட்டத்தை போல் மாற்றுகிறார். யோசித்து பாருங்க, நாம் ஒரு கொடைக்கானல் அல்லது ஊட்டி போன்ற மலை பிரதேசங்களுக்கு போகும்போது அங்கே அழகிய தோட்டங்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த மே லீவ் மாதங்களிலே அவர்கள் மலர் கண்காட்சியெல்லாம் வைக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், அதுக்கு போய் ஜனங்கள் போய் பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷம் அடைகிறார்கள். ஏன் பாருங்கள், அழகிய மலர்களும் அழகிய செடிகள் நிறைந்த இடத்திற்கு போகும்போது மிகுந்த மகிழ்ச்சி என்ன செய்து உண்டாகிறது. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையும் ஒரு அழகான தோட்டத்தை போல், அந்த ஏதேன் தோட்டம் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்கள் கொண்ட அழகான தோட்டம் போன்ற ஒரு அருமையான வாழ்க்கையாக உங்கள் வனாந்திர வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வனாந்திரம் ஏதேனை போல் மாறும். அதன் மூலம் 3வதாக கர்த்தர் சொல்லுகிறார், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கர்த்தரை துதிக்கிற துதியும் தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்விலே உண்டாயிருக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வாரத்திலே ஒரு முக்கியமான சத்தியத்தை தியானிக்க ஆரம்பிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களிலே நாம் மிக முக்கியமான நம்முடைய ரட்சிப்பு, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாம் பெற்றிருக்கும் ரட்சிப்பை குறித்த முக்கியமான சத்தியங்களை நாம் தியானித்தோம். முதலாவதாக தியானித்தோம், எப்படி நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக்கப்பட்டு பழையகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ற அந்த முக்கியமான சத்தியத்தை தியானித்தோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகள், நீங்கள் ஒரு புதிய மனிதர்கள், தேவனுடைய சுபாவமுடையவர்கள். நீங்கள் இன்னும் அந்த பழைய மனுஷன் அல்ல, நீங்கள் புது மனுஷன். இதனாலே மறுபடியுமாய் உங்களுக்கு நினைப்பூட்டி கொள்ளுங்கள். 2வதாக பார்த்தோம், எப்படி இயேசு சிலுவையிலே அவர் நமக்காக நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற பலியாக அவர் சிலுவையில் மரித்தது மூலம் இப்பொழுது தேவ சமூகத்துக்குள்ளே தைரியமாய் நுழையும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம்.
நம்முடைய குற்ற மனசாட்சி இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறது. சுத்த மனசாட்சி நமக்கு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, அடுத்ததாக பார்த்தோம் எப்படி அந்த இயேசுவின் பலியின் மூலம் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று சொல்லி நமக்கு ஒரு புது இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்குள்ளே தேவ ஆவியானவரே இப்பொழுது வாசம் செய்து நமக்குள்ளிருந்து கிரியை செய்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்தியம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது தேவ சமூகத்துக்குள்ளே தைரியமாய் வரும் பாக்கியத்தை இயேசுவின் இரத்தத்தினால் பெற்றிருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்படுகிற இந்த சத்தியத்தெல்லாம் பார்த்தோமே. இந்த சத்தியத்தை, இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை நம் வாழ்க்கையில் இப்பொழுது நிறைவேற்றுவதற்காக அடுத்த முக்கியமான சத்தியமாக பார்த்தோம். எப்படி இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அங்கே இருந்து கொண்டு அவர் நமக்காய் இரவும் பகலும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக? நாம் இந்த ரட்சிப்பின் பாக்கியங்களை நம் வாழ்க்கையில் பெற்று அனுபவிப்பதற்காக. அவர் எப்படி நமக்காக இரவும் பகலும் வேண்டுதல் செய்கிறார். இந்த வேண்டுதலின் மூலமாக தான் இப்பொழுது இந்த ரட்சிப்பினுடைய பாக்கியங்களால் இந்த இயேசுவின் நாமத்தில் உண்டாயிருக்கிற இந்த பாவ மன்னிப்பு, இயேசு நாமத்தில் உண்டாயிருக்கிற இந்த கிறிஸ்துக்குள் புது மனுஷனாய் மாற்றப்படுகிறது, பரிசுத்தமாதல், எல்லா இந்த ஆசீர்வாதங்களும் பாருங்க. இப்போது இயேசு அங்கே பிதாவின் வலது பார்சத்திலிருந்து செய்கிற அந்த வேண்டுதல் மூலம்தான் இப்பொழுது நம் வாழ்க்கையில் என்ன செய்கிறது, உண்டாகிறது என்று சொல்லி அடுத்ததாக முக்கியமாக பார்த்தோம். தேவ பிள்ளைகளே, இப்பொழுது அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்தியம் அது என்ன தெரியுமா? எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு பாவ சோதனைகளை கொண்டு வருகிறான், எந்த வழியிலே கொண்டு வருகிறான், அந்த பாவ சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வேலை செய்கிறது, நாம் இந்த பாவ சோதனையில் எப்படி சிக்குண்டு நாம் விழுந்து நம் வாழ்வு எப்படி பாவத்து நிமித்தமாக எப்படி நாம் வாழ்விலே அழிவை சந்திக்கிறோம் என்ற இந்த காரியங்களை நாம் என்ன செய்ய போகிறோம், தெளிவாக தியானிக்க போகிறோம். ஏனென்றால் வாழ்க்கையில் இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். பாருங்கள், எப்படி நம்ம பாவத்தில் விழுறோன்னு தெரிஞ்சாதான் பாருங்கள், பாவ சோதனைகள் வரும்போது அதுக்கு என்ன செய்ய முடியும், அவைகளுக்கு தப்பித்து ஓட முடியும், அவைகள் மேல் ஜெயம் கொள்ள முடியும். பாருங்கள், அப்போது இந்த சத்தியத்துக்கு ஆதாரமாக யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் இப்பொழுது 14வது வசனம் மற்றும் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே மனிதன் எப்படி அவனோட வாழ்க்கையிலே பாவத்துக்குள்ளே விழுகிறான், எப்படி பாவத்துக்கு அடிமையாகி எப்படி அவனோட வாழ்விலே அழிவு உண்டாகிறது என்ற அந்த காரியத்தை ரொம்ப அழகாக வேதம் விளக்குறது. பாருங்கள், முதலாவது வேதம் சொல்லுகிறது, எப்படி பாவத்தில் நம்ம விழுகிறோமா, எதை பயன்படுத்தி பிசாசு நம்மை பாவ சோதனைக்கு உட்படுத்துகிறான் என்றால் அழகாக வேதம் போட்டிருக்குது. பாருங்கள், அவன் தன் சுய இச்சையினாலே என்ன செய்யப்படுகிறான், இழுக்கப்படுகிறான். பாருங்கள், இன்றைக்கி மனிதன் பாருங்கள், நம்ம ஆதாமின் வித்தில் தான் பிறக்கிறோம். நாம் பிறக்கும்போதே பாவிகளாக தான் பிறக்கிறோம். அப்போது அதனால் பாருங்கள், இன்றைக்கு மனுஷன் பாவத்தில் விழுந்து போனவனாக இருக்கிறதுனால பாருங்கள், இன்றைக்கு அவனுக்குள்ளே பல இச்சைகள் என்ன செய்கிறது, கிரியை செய்கிறது. பல்வேறு இச்சைகள் என்றால் என்ன அர்த்தம், நம்முடைய சரீரத்திலே தேவன் சில கொடுத்திருக்கிற அடிப்படை காரியங்கள் இப்பொழுது தப்பாக என்ன செய்கிறது, அவைகள் செயல்படுகிறது. எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், இது விபச்சார வேசித்தன பாவம். அது என்னது, இப்போது ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்திலே இணைக்கப்பட்டு இப்போது அவங்க இருவராக இராமல் ஒருவராக இருக்க வேண்டும் என்ற அந்த சரீரப்பிரகாரமான
ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். ஆனால் பாருங்கள், பாவம் என்ன பண்ணுது? அந்த திருமணத்துக்குள்ளே உண்டாக வேண்டிய அந்த இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்ற அந்த 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 தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தப்பாக என்ன செய்கிறது? கிரியை செய்ய வைத்து அந்த தேவன் கொடுக்கிற காரியத்தை தேவன் கொடுத்துருக்கிற அந்த எல்லையாகிய திருமணத்துக்குள்ளே அந்த ஆசீர்வாதம் நிறைவேற்றப்படாமல் இப்போ என்ன பண்ணுது? அந்த பாவம் இச்சையை உண்டாக்கி இப்போ பாருங்கள், திருமணத்துக்கு வெளியே ஒரு பெண்ணையோ ஒரு ஆண் பெண்ணையோ அல்லது ஒரு பெண் ஆணையோ இச்சிக்கும்படி செய்து தவறான விதத்திலே அந்த அந்த தேவன் கொடுத்துருக்கிற அந்த ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்ற அந்த அந்த பாருங்கள், அந்த உறவை என்ன செய்கிறார்கள்? திருமணத்துக்கு வெளியே போய் தவறான விதத்தில் பாருங்கள், ஒரு மனிதன் நிறைவேற்றும் போது அந்த விபச்சார வேசித்தன பாவத்தில் போய் என்ன செய்கிறான்? விழுகிறான். அப்போது இச்சைங்கிறது என்னது? தேவன் கொடுத்துருக்கிற ஒரு நியாயமான காரியம். இப்போ அது என்ன செய்யுது? தப்பான விதத்தில் அது வேலை செஞ்சு பாருங்கள், நமக்குள் இச்சையை உண்டாக்குகிறது. அப்போ இதான் பாருங்கள், மனிதனுடைய சுபாவத்தில் இச்சைகள் என்ன செய்கிறது? உண்டாகிறது. அப்போது இந்த 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 இச்சைகளின் மூலமாக தான் பாருங்கள் பாவம் மனுஷனோட வாழ்க்கையில் என்ன செய்கிறது? பிரவேசிக்கிறது. பாருங்கள், அப்போது வசனம் சொல்லுகிறது, அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு என்ன செய்கிறான்? சோதிக்கப்படுகிறான். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், இன்றைக்கி எப்படி இந்த வசனத்தை அருமையாக விளக்கணுன்னா, நம்ம எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்லணுன்னா பாருங்கள், இன்றைக்கி நம்ம செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு காரியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாருங்கள், நம்முடைய இச்சையை தூண்டுற மாதிரி கவர்ச்சிகரமாக அதில் என்ன செய்யிருப்பாங்க? போட்டிருப்பாங்க. உடனே நம்ம என்ன ஆகிறோம்? அந்த இச்சை நம்மளை என்ன செய்யுது? நம்மளை இழுக்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பார்க்குறதுனால சிக்குண்டு இப்போ என்ன செய்கிறோம்? சோதிக்கப்படுகிறோம். இப்போது பாருங்கள், இப்படி தான் பாருங்கள் பாவம் பிரவேசிக்குது வாழ்க்கையில். பிரவேசிச்சுது கடைசியில் பாருங்கள், ஒரு மனுஷன் அந்த இச்சைக்கு இடம் கொடுக்கும்போது என்னாது பாருங்கள், பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளே கற்பந்தரிக்கிறது. கற்பந்தரித்து பாவம் என்ன செய்யுது? அவனுக்குள்ளே பிறப்பிக்குது. அப்போ பாவம் பூரணமாகும் போது கடைசியில் மரணத்தை அவனோட வாழ்க்கையில் என்ன செய்கிறது? பிறப்பிக்குது. பாருங்கள், அப்போது இப்படி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் என்ன செய்கிறது? பாவம் என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. பாருங்கள், அப்போது இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? ரொம்ப தெளிவான விதத்தில் என்ன செய்ய போகிறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது தேவ பிள்ளைகளே பாருங்கள், இப்போது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் பாவம் பிரவேசிக்கும் முதல் கட்டம் எப்படி? ஒரு ஆரம்ப கட்ட நிலையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி பாவம் பிரவேசிக்கிறது, இதை நாம் புரிந்து கொள்வதற்காக பாருங்கள், இன்றைக்கி நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். ரோமர் 1:21 என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சத்தியம். பாருங்கள், எப்படி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம்ல, நம்ம இச்சையினால் சோதிக்கப்பட்டு சிக்குண்டு இழுக்கப்பட்டு அப்புறம் பாருங்கள் அந்த இச்சை கற்பந்தரிக்கிறது. பாருங்கள், அப்போது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் பாவம் என்பது ஒருத்தர் இப்படி சொல்ல முடியாது, நான் ஒரே நாளில் இந்த பாவத்தில் விழுந்துட்டேன், ஏதோ திடீர்னு ஏதோ ஒரு உணர்ச்சி மாதிரி டக்குன்னு அந்த பாவத்தில் போய் விழுந்துட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. பாருங்கள், பாவம் என்பது ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே பாருங்கள் மெதுவாக ஒரு படிப்படியாக தான் என்ன செய்கிறது? பிரவேசிக்கிறது. அப்போது அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தெளிவாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டுட்டோம்னா பாருங்கள், நாம் பாருங்கள் யோசேப்பை போல் இப்படி பாவ சோதனைக்கு உட்படும் போது இது எப்படி நம்மளோட வாழ்க்கையில் இந்த பாவ சோதனை வேலை செய்யுதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா யோசேப்பை போல் நம்ம என்ன செய்யலாம்? பாவத்துக்கு விலகி ஓடுவதற்கு பாருங்கள் இந்த சத்தியம் நம்ம என்ன செய்கிறது? பலப்படுத்துகிறது. அப்போது தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனோட வாழ்க்கையிலே பாவம் ஆரம்பகட்ட நிலையிலே எப்படி பிரவேசிக்கிறது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இதை நாம் தியானிப்பதற்கு முன்பாக ஒரு அருமையான பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஒரு அருமையான பாடல்.
தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமத்தாலும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமத்தாலும் அல்லவே, ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, இப்போ நம்ம முதலாவது இப்போ என்ன பார்க்க போகிறோம்? பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆரம்பகட்ட நிலையிலே எப்படி பிரவேசிக்கிறது, இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? முதலாவதாக என்ன செய்ய போகிறோம்? புரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு தான் இப்போ ரோமர் 1:21 நம்ம என்ன செய்ய போகிறோம்? வாசிக்க கேட்க போகிறோம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சொஸ்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் முதலாவது, அதாவது ஆரம்பகட்ட நிலையில் எப்படி ஒரு ஆரம்பகட்ட நிலையில் எப்படி முதல்ல அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நுழையுது, அதனுடைய முதல் படி என்ன, அதை தான் இந்த வசனம் நமக்கு என்ன செய்கிறது? விளக்குகிறது. பாருங்க தேவ பிள்ளைகளே, பாருங்க, இந்த வசனத்தின் முதல் பகுதியை மட்டும் நம்ம முதலாவது வாசிக்க கேட்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சொஸ்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வசனம் அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அது என்னது? ஒரு மனிதன் தேவனை குறித்த அறிவை என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்கிறான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாருங்க, ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் தம்மை குறித்த அறிவை என்ன செய்கிறார்? அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். பாருங்க, அதை நம்ம ரோமர் 1 பார்த்தீங்கன்னா 19 மற்றும் 20 வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்குச் சொல்ல இடமில்லை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது என்னது? தேவன் தம்மை குறித்த அறிவை ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன செய்திருக்கிறாரா? அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரா? பாருங்க, இந்த காணாத தேவன், பாருங்க, நம்ம தேவனை காண முடியாது. ஏனென்றால் தேவன் ஆவியாக இருக்கிறார். யோவான் 4:24 இயேசு அப்படி சொல்றார், தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்போ ஆவியாக இருக்கிற தேவனை நாம் இந்த மாம்ச கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ அந்த தேவன் தம்மை குறித்த அறிவை எப்படி மனிதனுக்கு கொடுத்துருக்கிறாரா? பாருங்க, அதை எப்படி கொடுத்துருக்கிறாரா? இங்கே வேதம் சொல்லுது பாருங்க. அவர் பாருங்க, அவருடைய சிருஷ்டிப்பின் மூலமாக, அவர் உண்டாக்கியிருக்கிற இந்த வானம், பூமி, நட்சத்திரம் இவைகளின் மூலமாக தேவன் தம்மை குறித்த அறிவை மனுஷனுக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்துருக்கிறாராம். பாருங்க, இதை நம்ம சங்கீதம் 19 சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்கிறார். சங்கீதம் 19 நம்ம சங்கீதம்
19 1 3 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். சங்கீதம் 19 1 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாமா? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அடுத்த வசனம், ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க சங்கீதக்காரன் மூலமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? வானங்கள் தேவனுடைய மகிமை என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை என்ன செய்கிறது? அறிவிக்கிறது. பாருங்க தேவ பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரன் மூலம் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் பாருங்க, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த அருமையான இயற்கை நம்ம பார்க்குறோம். அழகான பாருங்க அவருடைய வானங்கள், நட்சத்திரம், சூரியன், பாருங்க இன்னும் அழகான மலைகள், மரங்கள், பாருங்க இவைகளெல்லாம் மனுஷன் பார்க்கும்போது அவைகளெல்லாம் மனுஷனுக்கு ஒரு காரியத்தை தெரிவிக்குதான். அதுக்கு பேசுவதற்கு வாய் இல்லாட்டினா கூட அவைகள் பாருங்க ஒரு காரியத்தை மனுஷனோடு பேசிக்கொண்டே இருக்குதான். அது என்னது? வானங்கள் தேவனுடைய மகிமையை மனுஷனுக்கு என்ன செய்யுது? வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதான் பாருங்க 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. அப்ப பாருங்க, இந்த ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு ஒவ்வொரு நாளும், அது ஒருவேளை சிருஷ்டிப்புக்கு பேசுவதற்கு வாயில் இல்லாட்டினாலும் வார்த்தைகளை அது என்ன செய்யுது? வெளிப்படுத்தி கொண்டே இருக்குது. என்ன வெளிப்படுத்துது? இதையெல்லாம் உண்டாக்கின ஒரு தேவன் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த சிருஷ்டிப்பே தேவனை குறித்த அறிவை என்ன செய்யுதான்? கொடுத்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லி இந்த வசனங்களின் மூலமாக சங்கீதக்காரன் சொல்லுறா பாருங்க. ஆனால் மனுஷன் என்ன தெரியுமா பண்ணுகிறான்? தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது மறுபடியும் பாருங்க ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துக்கு வந்தோமென்றால் அங்கே பாருங்க ஆவியானவர் பவுல் மூலமாக எழுதுகிறார். மனுஷன் இன்னைக்கு எப்படி பாருங்க, இப்படி பாருங்க மனிதன் இன்னைக்கு பாருங்க சிருஷ்டிப்பின் மூலமாய் அவருடைய அறிவை நம்ம என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமில்லை, பாருங்க தேவனை குறித்த அறிவை இன்றைக்கு நமக்கு ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்துறது என்னது? பாருங்க இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் மூலம் பாருங்க இன்றைக்கு நமக்கு தேவனை குறித்த அறிவு என்ன செய்கிறது? உண்டாகிறது. இயேசுவோட பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாள் என்ற இந்த இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி இன்றைக்கு பாருங்க எங்கும் என்ன செய்கிறது? அறிவிக்கப்பட்டு வருகிறது. தொலைக்காட்சி வாயிலாக, சமூக வலைதளங்கள் மூலமாக, சபைகளிலே, வீட்டு கூட்டங்களிலே, பெரிய சுவிசேஷ கூட்டங்கள் மூலமாக, கைப்பிரதிகள் மூலமாக பல விதத்தில் இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அப்போது தேவனை குறித்த அறிவு இன்றைக்கு மனிதனுக்கு என்ன செய்து? கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ இப்படிலாம் மனிதன் தேவனை குறித்த அறிவை பெற்றும் பாருங்க அவன் எப்படி பாவத்தில் விழுறான்னு சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்க என்னதான் அவன் தேவனை அறிந்தும் அவரை தேவர் என்று அவன் என்ன செய்யறது இல்லையா? மகிமைப்படுத்துவதில்லை, அவரை ஸ்தோத்தரிப்பதில்லை. அதாவது பாருங்க இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனிதன் தேவனை குறித்த அறிவை பெற்றவுடன் அவனுடைய வாயில வர வேண்டிய முதல் வார்த்தை என்னவென்றால், தேவனே உமக்கு சகல புகழையும் கனத்தையும் என்ன செய்கிறேன்? செலுத்துகிறேன். உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். நீர்தான் இந்த அழகான பூமியை உண்டாக்கி வைத்திருக்கிறேன், நீர்தான் என்னை சிருஷ்டித்தீர் என்று சொல்லி அவன் தேவனை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ரோமர் 1:21 மறுபடியும் நம்ம வாசிக்க கேட்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினால் வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது.
பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே வேதம் அழகாக சொல்லுது, ஒரு மனிதன் தேவனை குறித்த அறிவை பெற்றுக்கொண்டவுடன் அவன் என்ன செய்யணும், ஆண்டவரை முதலாவது அவருக்கு என்ன செய்யணும், அதுக்கு அவர்தான் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்ற அந்த உணர்வடைந்து அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, உமக்கே எல்லா புகழையும் நான் என்ன செய்கிறேன், செலுத்துகிறேன், மகிமையை செலுத்துகிறேன். நீர் என்னை இந்த இவ்வளோ பெரிய ஒரு அருமையான பூமியை உண்டாக்கினீரே, இப்படிப்பட்ட ஒரு அழகான பூமியிலே வாழும்படி என்னை பிறக்க செய்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அவன் தேவனை அறியும் போது என்ன ஆகணும், முதலாவது அவரை மகிமைப்படுத்தணும், ரெண்டாவது அவருக்கு நன்றி சொல்லணும். இப்படி நன்றி சொன்னாதான் பாருங்க அந்த தேவனை குறித்த அறிவை உள்ளத்தில் என்ன செய்கிறது, கிரியை செய்கிறது. ஆனால் நீங்கள் மனுஷன் என்ன பண்ணிடுறான், தேவனை குறித்த அறிவை பெற்றோம், அதற்காக அவரை மகிமைப்படுத்துவதில்லை, அதற்காக அவருக்கு நன்றின்னு என்னது சொல்லுவதில்லை. தேவனை என்ன இந்த பூமியில் படைச்சக்க நன்றின்னு சொல்லுவதில்லை. அதுக்கு போல் என்ன போய் ஏண்டா கடவுள் இந்த பூமியில் படைச்சாரன், சே நான் பிறக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், கடவுளை சபிக்க தான் செய்கிறான், நன்றி சொல்ல மாட்டேங்கிறான். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கையில் பாவம் பிரவேசிப்பதற்கான முக்கியமான காரியமே என்ன, அவன் தேவனை குறித்த அறிவை பெற்றுக்கொள்ளும் போது தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி சொல்லாதனால தான் இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கையில் பாவம் என்ன செய்கிறது, முதல் கட்டமாக அவனோட வாழ்க்கையில் என்ன செய்கிறது, பிரவேசிக்கிறது. அப்போது இந்த சத்தியத்தை தொடர்ந்து அடுத்த வாரம் தொடர போகிறோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோப்பா. இந்த நாளில் கேட்ட இந்த அற்புதமான சத்தியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எப்படி ஒரு மனிதனோட வாழ்க்கையிலே பாவம் பிரவேசிக்கிறது என்பதை நீர் எங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் தேவனை குறித்த அறிவை பெற்றுக்கொள்ளும் போது அதற்காக அவன் தேவனை மகிமைப்படுத்தாமல் நன்றி சொல்லாமல் போகும்போதுதான் அவனுடைய இருதயம், அவனுடைய சிந்தையெல்லாம் இருள் அடைந்து விடுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே, எப்படி ஆண்டவருக்கு நன்றி இல்லாமல் போகிறதான் பாவம் பிரவேசிக்கிற முதல் கட்டமாக இருக்கிறது என்று சொல்லி கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளில் இதை உம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொண்டு, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எப்படி நீர் சிருஷ்டித்த இந்த இயற்கை உலகத்தின் மூலமாக, எப்படி ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலமாக வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் மூலமாக எப்படி நீர் எங்களுக்கு உண்மை குறித்த அறிவை கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே ஆண்டவரே உடைய பிள்ளைகள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த நாளிலே ஆண்டவரே இந்த இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி குறித்த அறிவின் தாங்கள் பெற்றுக்கொண்டதுக்காக அவங்க நன்றி சொல்லட்டும், அதற்காக அவங்க மகிமைப்படுத்தட்டும். தாங்கள் வாழுகிற இந்த நல்ல பூமிக்காக ஆண்டவரே நீர் அவர்களை இந்த உலகத்தில் பிறக்க செய்ததற்காக எல்லாவற்றுக்காகவும் உடைய பிள்ளைகள் இந்த நாளில் நன்றி சொல்லி உமக்கு மகிமை செலுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதன் மூலம் அவருடைய இருதயம் சமாதானம் பெற உதவி செய்யுங்க. மனதில் இருக்கிற குழப்பங்கள் ஆண்டவரே, எல்லா விதமான பயங்கள் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை விட்டு இந்த நாளில் நீங்கும்படியா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.